ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பிஜிடிஆர்பி பாட்னியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எந்த யூனிட்டோட எந்த யூனிட் வந்து கம்பேர் பண்ணி படிக்கிறது, ஸோ எதை ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கலாம் ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சென்டர் போனால் பிரச்சனை இல்லை, சென்டரில் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ சென்டர் போகிறவங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஸோ அவங்க ஒரு யூனிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட்டை வந்து கவர் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்கும் பட்சத்தில், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 வீக் டைம் கொடுக்குறாங்க. 1 வீக்குகளை நீங்கள் வந்து யூனிட் வந்து இப்போ உதாரணத்துக்கு யூனிட் 2ல் படிச்சுட்டு வந்துடுங்க, டோடோஃபைட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னா, அட் த சேம் டைம் யூனிட் 2ல் ஜிம்னோஸ்பெர்மு, பேலியோ பாட்னி இதுவும் நீங்கள் வந்து அந்த 1 வீக்கில் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி கொடுத்துட்டே வருவாங்க. ஃபைனல் டைமில் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, பண்ணலைன்னா அது நமக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்கும், சரிங்களா? அதனால் சென்டர் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்க ஒரு 50% சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு 50% உங்களுடைய எஃபோர்ட்டில் உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறங்க, நீங்கள் அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. பாட்னி கேண்டிடேட்டுக்கு வந்து ஸ்கூல் புக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அல்லது உங்கள் நியர்பை யாராவது இருந்தாங்க இல்லைனா ஆன்லைன் ஸ்டோரில் உங்களுக்கு புக்கு வந்து வாங்கிக்கிங்க. கரெக்டாக பியூர் சயின்ஸு, சரிங்களா? பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் நமக்கு வந்து தெரியும். பாட்டனி அப்படின்னு பியூராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்கு என்ன பண்ணுங்கள் வாங்க. பயோ பாட்னின்னு இருக்கும், அது வந்து வாங்க தேவை. ஏன்னா பயோபாட்னியில் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும், ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்காது, கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும். இருந்தாலும் நமக்கு அதுலேருந்து கொஷின்ஸ் வந்துச்சுன்னா ரொம்பவே இதுதான், சரிங்களா? அதனால் பாட்டனின்னு இருக்கும், அந்த புக்கை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, வாங்கி வச்சிங்க. ஸோ 11th and 12th நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. பேசிக்கான விஷயங்கள், பேசிக் இல்லை அட்வான்ஸான விஷயங்களுமே அதில் இருக்குது, சரிங்களா? எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்குன்னா நம்ம காலேஜில் யூஜியில் எப்படி படிச்சிருப்போமோ, சரிங்களா, அந்த அளவுக்கு தான் நமக்கு இப்போ ஸ்கூல்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு பாருங்கள், சரிங்களா? ஏன்னா பேசிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்கூல் புக்கில் எந்தெந்த யூனிட் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்கே 11th இருக்குது. அதே போல் ஃபங்கை, லைக்கனு, பிரேயோஃபைட்டு, டேடோஃபைட்டு, ஜிம்னோஸ்பெர்மு, ஸோ இது எல்லாமே 11th இருக்குது. அதே மாதிரி மார்ஃபாலஜி, டாக்ஸானமி, இது எல்லாமே 11th இருக்குது. ஸோ இந்த எக்கனாமிக் பாட்டனி அப்படின்னு சொல்கிறது, மெடிசினல் பாட்டனின்னு சொல்கிறது மட்டும் 12th புக்கில் இருக்குது, சரிங்களா? 12th நீங்கள் லாஸ்ட் லெசனில் பார்க்கலாம், 10th லெசனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு செகண்டு இந்த 2 லெசன்ஸ்லுமே இந்த இருக்கும், சரிங்களா? 1 and 2 லெசனில் இது எல்லாமே இருக்கும். மார்ஃபாலஜி வந்து 5th லெசன் நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். 4th and 5th லெசனில் மார்ஃபாலஜி டாக்ஸானமி இருக்கும். அதுக்கடுத்து அனாட்டமி பார்த்தீங்கன்னா 11th புக்கில் 9th லெசனில் இருக்கும். 9 and 10 அனாட்டமி தான் கொடுத்துருப்பாங்க, செகண்டரி க்ரோத் ஈவன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எம்ப்ரியாலஜி வந்தீங்கன்னா எம்ப்ரியாலஜி 12th ஃபஸ்ட் லெசனாகவே இருக்கும். மைக்ரோ டெக்னிக்ஸ் நம்ம தனியாக தான் படித்தாகணும். மைக்ரோ டெக்னிக்ஸ் மோஸ்ட்லி இல்லை, சரிங்களா, ஸ்கூல் புக்கில் இல்லை. அதனால் நீங்கள் அந்த தனியாக படிக்கணும். ஸோ எந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு புரியலையே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து கிளாஸஸ் ரெகுலராக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டைம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக அல்லது டாபிக் வைஸாக எதனாச்சும் டவுட்னாலும் சொல்லுங்கள், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? அதே மாதிரி ஒரு சில டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் டெஸ்ட்டு. மொபைலில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு 20 கொஷின் 30 கொஷின்ஸு ஒரு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம அதை ரெகுலராக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்கூல் இதெல்லாமே எக்ஸாம்ஸு, பேப்பர் கரெக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஸோ அதுக்கு டைம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த இதில் எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்னென்னா நம்மள மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, குறிப்பாக பாட்னி ஜூவாலஜிலாம் ரொம்ப போஸ்ட்டு கம்மியாக தான் கால்ஃபர் வரும். ஸோ அதுலேயுமே நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம காலேஜஸில் படிக்கிறப்ப நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன். பாட்னி ஏன் படித்த, சுவாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சுவாலஜி ஏன் படிக்கிற அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க முன்னாடி இப்போ நான் வந்து பாட்னி தான் படித்தேன், நான் வந்து போஸ்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். நான் சொல்லும்போது நான் தான் சொல்லுவேன், எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நான் வந்து இப்போ பாட்னி கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கேன். அதே போல் நீங்களும் சொல்லணும்னு எனக்கு ஒரு எண்ணம்.
முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் எடுக்க ரெடியாக இருக்கேன். கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து படிங்க. புரியாத கண்டென்ட் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய ஆன்லைன் சோர்சஸ் இருக்குது, யூடியூப்லேயே நிறைய பேர் வந்து வீடியோஸ் இதெல்லாமே போட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியாத கண்டென்ட் நீங்கள் வந்து அதிலே என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன புக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற முதற்கொண்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் மறுபடியும் ஒன்ஸ் அகைன் அப்லோட் பண்ணுறேன், அல்லது நியூ புக் ஆட் பண்ணி நான் சொல்கிறேன் என்னென்ன புக்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணலாம், ஜிகேக்கு எப்படி படிக்கலாம், எஜுகேஷன் சைக்காலஜிக்கு எப்படி படிக்கலாம், இது காமன் எல்லாத்துக்கும். ஸோ நம்ம பாட்னி மேஜர்ஸ்க்கு என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன்னானுங்க கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதே போல் செல் பயாலஜி 11th இருக்கும், மாலிகுலர் பயாலஜி அது கூட ரிலேட் ஆகிடும், ரொம்ப அதிகமாக வராது. அதுக்கடுத்து ஜெனட்டிக்ஸ், இது வந்து 12th நீங்கள் பார்க்கலாம், 2nd and 3rd லெசனில் இருக்குது, சரிங்களா? பயோஸ்டாட் வந்து இன்னும் நமக்கு வந்து ஆட் ஆகலை, பயோஸ்டாட் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை. பிளான்ட் ப்ரீடிங் பார்த்திங்கன்னா 12th 9th லெசனில் நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கடுத்து பிளான்ட் பிசியாலஜி, இதில் வந்து 11th லெசனில் நீங்கள் பார்க்கலாம். ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்குது, ரெஸ்பிரேஷன் இருக்குது, நைட்ரஜன் மெட்டபாலிசம் இருக்குது. 11th புக் எடுத்து 11வது லெசன்லேருந்து ஈவன் 15 வரைக்குமே 5 லெசன்ஸ் வந்து இந்த இதுதான். செகண்டரி மெட்டபாலிக்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக இருக்காது, அங்கங்கே நம்ம கொடுத்துருப்பாங்க. ஃபிசியாலஜியில் ஒரு கண்டென்ட் மாதிரி டிஷ்யூ கல்ச்சரில் கொடுத்துருப்பாங்க. 12th கொஞ்சம் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் பற்றி, ஸ்ட்ரெஸ் ஃபிசியாலஜி அதிகமாக இருக்காது, கம்மியாக இருக்கும். ஈவன் பழைய புக்கில் ஃபஸ்ட்டு புக்கு வந்துச்சு, அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. பயோகெமிஸ்ட்ரியுமே இருக்குது, சரிங்களா? 8th லெசன் 11th லெசன் எடுத்திங்கன்னா பார்க்கலாம், சரிங்களா? இந்த ஃபுல் கண்டென்ட்டு நீங்கள் 11th புக்கை பார்க்கலாம். அதுக்கடுத்து ஈகாலஜி வந்தீங்க அப்படின்னா, ஈகாலஜி வந்து 12th புக்கில் இருக்குது, சரிங்களா? 6, 7, 8 இது 3மே ஈகாலஜி என்விரான்மெண்டல் சயின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஃபைட்டோ ஜியோகிராஃபி மட்டும் இருக்காது, அது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வேறு புக்கு, அதாவது பேசிக்கான விஷயங்களுக்கு ஸ்கூல் புக்கில் அது எல்லாமே இருக்காது. அதுக்கடுத்து மைக்ரோபயாலஜி கொஞ்சம் கம்மினா இல்லை, சரிங்களா? வைரஸை பற்றி படிக்கிறப்ப தான். பேத்தாலஜி வந்து அதிகமாக கிடையாது. அதுக்கடுத்து வைராலஜி, நம்ம வைரஸ் பற்றி படிப்போம், அது ஃபஸ்ட் லெசனில் 11th இருக்குது. டிஷ்யூ கல்ச்சர் அண்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்து நமக்கு வந்து பயோடெக் ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. டிஷ்யூ கல்ச்சர் வந்து 12th இருக்குது, சரிங்களா? இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தோடனே நம்ம பெரிய டாபிக் எடுத்துருவோம், சரிங்களா? அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப பெரிய டாப்பிக்காக எடுத்து படிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறதா அந்த கம்ப்ளீட் பண்ணுறதா அதை வந்து பாருங்கள். நம்ம கொஞ்சம் படித்தாலே அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா ஒரு யூனிட்டு படிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது அனாட்டமி எம்ப்ரியாலஜி கூட என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த டாபிக் மைக்ரோ டெக்னிக்கு கண்டென்ட் கிடைக்கலாம், அது வெயிட் பண்ணுங்கள். அது ஒன்று கொஞ்சம் ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. என்கிட்ட ஒரு சில இது இருக்குது, நான் அது வேணால் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி அதை சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் 2 மார்க்கு ஸ்ட்ரைனிங் மெத்தடை வச்சு நமக்கு கொஷின்ஸு கேட்குறாங்க. இந்த டைம் தனியாகவே கொடுத்துருக்காங்க, இந்த டைமில் போன டைமே தனியாக தான் இருந்துச்சு, அதனால் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனாக நீங்கள் அனாட்டமி எம்ப்ரியாலஜி ஸ்டார்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ சொல்லி அடிக்கணும் அப்படின்னா, இந்த அனாட்டமியில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. எம்ப்ரியாலஜி, சரிங்களா? ஒரு சில யூனிட்லாமே 10 கொஷின் கேட்டாங்கன்னா 10மே ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அனாட்டமி எம்ப்ரியாலஜி படிக்கிறப்ப 100% எஃபோர்ட் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செல் பயாலஜி, சரிங்களா? செல் பயாலஜியும் அதே மாதிரி தான். இது வந்து செகண்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து 3rd அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஈகாலஜி, இந்த யூனிட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், 3rd ப்ரிப்பரேஷனில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 4th, சரிங்களா? இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ், இது வந்து என்ன பண்ணுங்கள், இந்த யூனிட்டை படிக்க ஆரம்பிங்க. இது எல்லாமே அதுக்கடுத்து 5th இந்த யூனிட், சரிங்களா? அதாவது ஜெனட்டிக்ஸு, பிளான் ப்ரீடிங், இது எல்லாமே 1 by 1 படிக்க ஆரம்பிங்க. இந்த 5 கம்ப்ளீட் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு நம்ம வந்து பரவாயில்ல, கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வரும், சரிங்களா? அதே போல் ஒரு சில யூனிட் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். எது கூட அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே வைராலஜி, வைரஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதனால் தனியாகவே தான் இருக்குது. ஒரு சில இது மட்டும்தான் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பிளான் ப்ரீடிங் இதோட நீங்கள் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ளஸ் வந்து பயோடெக்னாலஜி இதை வந்து ஆட் பண்ணி படிக்கலாம். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரையும் இந்த ஜெனட்டிக்ஸு,
பிளான் ப்ரீடிங் இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மற்றபடி எல்லாமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கள், படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த 5 யூனிட்டை வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்து நீங்கள் வந்து பிளான்ட் ஃபிசியாலஜி படிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? பிளான்ட் ஃபிசியாலஜி படிக்கிறப்ப நம்ம இங்கே பயோகெமிஸ்ட்ரியில் டிஎன்ஏ ஆர்என்ஏ இங்கேயும் வரும். அதே போல் இங்கே செல் பயாலஜி படிக்கிறப்பையும் டிஎன்ஏ ஆர்என்ஏ வரும். ஏன்னா மாலிகுலர் பயாலஜி இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, இங்கேயும் வரும். ஸோ இந்த டாபிக் வரும்போது இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணி படிங்க. ஸோ அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய யூனிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மைக்ரோ பயாலஜி இங்கே. ஸோ மைக்ரோ பயாலஜி வரும்போது நமக்கு பாக்டீரியா எல்லாமே இங்கேயே படிச்சிரும். பேத்தாலஜி அதிலே டிசீஸ் எல்லாமே வந்துடும். ஏன்னா போன டைம் தான் வைரஸ் பாக்டீரியா நீங்கள் தனியாக கொடுத்துருந்தாங்க, இந்த வாட்டி தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் அது எல்லாமே இது கூட ஆட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக வரும்போது இந்த 3 யூனிட்டும் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். ஈவன் மார்ஃபாலஜியுமே ஈஸியாக தான் இருக்கும். நிறைய பேர் மார்ஃபாலஜி டாக்ஸானமி வரும்போது மட்டும்தான், அந்த டாக்ஸானமியில் ஃபேமிலிஸ் படிக்கிறப்போ மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ டாக்ஸானமியில் கிளாஸிஃபிகேஷன், ஆத்தர் இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து டேடோஃபைட்டு, ஜிம்னோஸ்பர்மு, பேலியோபாட்னி இதுவுமே நான் ஈவனாக ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன வாட்டி பேலியோபாட்னி தனித்தனியாக இருந்துச்சு, இது கூடயே படிச்சுக்கலாம். சரிங்களா? பேலியோபாட்னி படிக்கிறப்ப டேடோஃபைட்டு, ஜிம்னோஸ்பர்மு, ஈவன் பிரேயோஃபைட்டுமே ஆட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு சில பிரேயோஃபைட்டு எக்ஸாம்ஸ் எல்லாமே வரும். அதுக்கடுத்து ஆல்கே ஃபங்கை. எனக்கு என்னோடய சஜஷன் இந்த 2 யூனிட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் படிங்க. ஏன்னா மற்ற யூனிட் படிக்கிறப்ப கூட ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த யூனிட்டில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஸ்பீசிஸ் நேம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும், அது எந்த கிளாஸஸில் வருது. இப்போ ஆல்கே படிக்கிற மாதிரினா அது வந்து ரெட் ஆல்கேவா, ப்ரௌன் ஆல்கேவா, அது வந்து மெமரி பண்ணணும். சரிங்களா? அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த 2 யூனிட் படிக்கிறப்பையும் என்னுடைய ரெக்வஸ்ட்டு, நாங்கள் எங்கள் ரூம்மேட் அதை தான் பண்ணுவோம். ஒரு சார்ட்டில் கிளாஸிஃபிகேஷன் வரைஞ்சி வச்சுருப்போம். சரிங்களா? அந்த சார்ட்டில் என்ன இருக்குன்னா, ஆல்கேக்கு ஒரு சார்ட்டு, டேடோஃபைட்டுக்கு ஒரு சார்ட்டு, ஜிம்னோஸ்பர்முக்கு ஒரு சார்ட்டு, பிரேயோஃபைட்டுக்கு ஒரு சார்ட்டு. அந்த ஒவ்வொரு சார்ட்லையுமே நாங்கள் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்போம். இது எந்த கிளாஸு, எது வந்து மாசஸில் வரும், எது வந்து வரும், பிரேயாப்சிடா எது, டீராப்சிடா, இந்த மாதிரி நம்ம பிரித்து படிப்போம் பார்த்தீங்களா. டேடோஃபைட் இது எல்லாமே சைலாப்சிடா இந்த மாதிரிலாம் பிரிப்போம். சரிங்களா? கொஞ்சம் மறந்துடுச்சு, நான் ரிவைஸ் பண்ணால் ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி பிரித்து அதில் ஆர்டர், சப் ஆர்டர், அதில் எது லிவிங். இப்போ உதாரணத்துக்கு பார்க்கும்போது டேடோஃபைட் நம்ம படிப்போம். டேடோஃபைட்டுமே ஃபாசில் இதெல்லாமே இருக்குது. அதேமாதிரி ஜிம்னோஸ்பர்மில் லிவிங் ஃபாசில் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஜென்ரலாக கேட்குறப்ப நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னடா இது லிவிங் ஃபாசில்ன்றாங்க ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கிளாஸிஃபிகேஷன், சரிங்களா, 3 இதுக்கு தயவு செஞ்சு என்ன பண்ணி வச்சிங்க, கிளாஸிஃபை பண்ணி வச்சிங்க. ஆல்கேவாக இருக்கட்டும், பிரேயோஃபைட்டு, டேடோஃபைட்டு, ஜிம்னோஸ்பர்மு, ஆஞ்சியோஸ்பர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாக்ஸானமி கிளாஸிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாஸிஃபிகேஷனை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். அதில் ஃபேமிலிஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை ஃபேமிலி இருக்கோ அத்தனை ஃபேமிலி என்ன பண்ணி வச்சுங்க, எந்தெந்த ஆர்டர்ஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அது ஒவ்வொன்றும் ஒரு மார்க் வந்து முக்கியம். சரிங்களா? இப்போ இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஃபேமிலி எல்லாமே நீங்கள் வந்து பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாஸிஃபிகேஷன்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, கிளாஸிஃபை பண்ணி வைங்க. இது எந்த ஆர்டரில் வருது, எந்த கிளாஸஸில், எந்த சப் கிளாஸஸில் வருது அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சுங்க, பிரித்து வச்சுங்க. ஏன்னா அதை வச்சு நமக்கு வந்து என்ன இருக்குது, கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இந்த யூனிட்டில் எந்த மாதிரியான பார்ட்டில் சரிங்களா கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி இப்படி படிங்க. ஃபஸ்ட்டு ஈஸியான டாப்பிக்கை என்ன பண்ணுங்கள், எடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை சார் நான் போகிற கோச்சிங் கிளாஸஸில் வந்து டேடோஃபைட்டு, ஜிம்னோஸ்பர்ம் தான் நடத்துகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இந்த அனாட்டமி, செல் பயாலஜி இந்த மாதிரி எடுத்து படிங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸில் எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து 9th கூட படிக்க என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஈவன் 6th எடுத்தால் கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி 9th கூட படிக்கலாம். 9th நமக்கு 11th and 12th இருக்கிறத 9th கொடுத்துருக்காங்க. 9th 10th இது எல்லாமே. ஸோ அதெல்லாமே பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான டாபிக்ஸு, கொஷின்ஸு, ஆன்லைன் டெஸ்ட்டு இதெல்லாமே கண்டக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.